அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 4க்கான மருத்துவவியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நான் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்ட் 3 முடிச்சாச்சா, இது பார்ட் 4. ஸோ அடுத்து ஒரு 100 கலைச்சொற்கள், இது மாதிரி பார்ட் 10 வரைக்கும் பார்த்து முடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ கோலன் அப்படின்னா பெருங்குடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, கோலோஸ்டோமி அப்படின்னா பெருங்குடல் திறப்பாய்வு. ஓகேவா? கோலோஸ்டோமி அப்படின்னா என்ன? பெருங்குடல் திறப்பாய்வு. கோலோஸ்ட்ரம் அப்படின்னா சீம்பால் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கோலோஸ்ட்ரம் அப்படின்னா என்ன? சீம்பால். அடுத்து கால் பெரோஃபி அப்படின்னா அல்குல் சீரமைப்பு. கால் பெராஃபி அப்படின்னா அல்குல் சீரமைப்பு. அடுத்து காலம்னர் அப்படின்னா தூணூறு அப்படின்னு அர்த்தம். காலம்னர் அப்படின்னா என்ன? தூணூறு. அடுத்து கோமிஷூர் அப்படின்னா பிணைப்பு அப்படின்னு அர்த்தம். கமிஷூர் அப்படின்னா பிணைப்பு அப்படின்னு அர்த்தம். காமன் கேரோட்டிட் அப்படின்னா பொது கழுத்து தமனி. ஓகேவா? காமன் கேரோட்டிட் அப்படின்னா என்ன? பொது கழுத்து தமனி அப்படின்னு அர்த்தம். கோமா அப்படின்னா புலன் மரபு நிலை அல்லது ஆழ்நிலை மயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து காம்பன்சேஷன் அப்படின்னா இழப்பீடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கான்ட்ரா அப்படின்னா சங்கை. ஓகேவா? கான்ட்ரா அப்படின்னா என்ன? சங்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 11 கவனிங்க. கான்கிரசன்ஸ் அப்படின்னா ஒட்டுப்பல். கான்கிரசன்ஸ் அப்படின்னா என்ன? ஒட்டுப்பல் அப்படின்னு அர்த்தம். கன்கஷன் அப்படின்னா உட்காயம் அல்லது பல் அழுந்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உட்காயம் அல்லது பல் அழுந்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? காண்டைல் அப்படின்னா கண்டு அப்படின்னு அர்த்தம். கான் செல்ஸ் அப்படின்னா கூம்பு அணுக்கள். ஓகேவா? கோன் செல்ஸ் அப்படின்னா என்ன? கூம்பு அணுக்கள் அப்படின்னு அர்த்தம். கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்னா பூசல்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தையை சின்ன சின்னதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். காக்னிட்டல் வெப் அப்படின்னா பிறவி பின்னல். ஓகேவா? காக்னிட்டல் வெப் அப்படின்னா என்ன? பிறவி பின்னல் அப்படின்னு அர்த்தம். கன்ஜெஷன் அப்படின்னா நெரிசல். ஓகேவா? கன்ஜெஷன் அப்படின்னா நெரிசல். அடுத்து கன்ஜெக்டிவல் அப்படின்னா அக்கிப்படல். ஓகேவா? கன்ஜெக்டிவல் அப்படின்னா அக்கிப்படல். அடுத்து கான்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா கான் நோயியம். கான் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? கான் நோயியம். அடுத்து கன்சைன்ஸ் அப்படின்னா மனச்சான்று. ஓகேவா? கன்சைன்ஸ் அப்படின்னா என்ன? மனச்சான்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 21 கவனிங்க. கான்சியஸ் அப்படின்னா உணர்நிலை அல்லது நனவு நிலை. ஓகேவா? கான்சியஸ் அப்படின்னா என்ன? உணர்வு நிலை அல்லது நனவு நிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அப்படின்னா பற்பாதுகாப்பியல். ஓகேவா? கன்சர்வேட்டிவ் அப்படின்னா பாதுகாப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டென்டிஸ்ட்ரி அப்படின்னா பல்ல வந்து பாதுகாக்கிறது, அதுக்கான டெர்மினாலஜி வேர்டு தான் அது. ஓகேவா? அடுத்து பாருங்க, கன்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன? மாறிலி அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிங் அப்படின்னா சுருக்கு வளையம், அதாவது சுருக்குன்னு வரும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிங் அப்படின்னா என்ன? சுருக்கு வளையம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா குறுக்கி அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன? குறுக்கி அப்படின்னு அர்த்தம். கான்டாக்ட் லென்ஸ் அப்படின்னா தொடுவில்லை அல்லது ஒட்டுவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கான்டாக்ட் லென்ஸ் அப்படின்னா என்ன? தொடுவில்லை அல்லது ஒட்டுவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னா ஒட்டுநோய் அல்லது தொற்று நோய் அப்படின்னு அர்த்தம். கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன? ஒட்டுநோய் அல்லது தொற்று நோய் அப்படின்னு அர்த்தம். காண்டினன்ஸ் அப்படின்னா விசிப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத சில டெர்மினாலஜி வேர்டை வச்சு தான் கொடுத்து குழப்பறதுக்கு அது எப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னா எதிர்மை காட்டி அல்லது தவிர்நிலை காட்டி அப்படின்னு அர்த்தம். கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னா என்ன? எதிர்மை காட்டி அல்லது தவிர்நிலை காட்டி. அடுத்து கான்ட்ராக்டட் பெல்விஸ் அப்படின்னா குறுக்கமுற்ற கூபகம் அப்படின்னு அர்த்தம். கான்ட்ராக்டட் பெல்விஸ் அப்படின்னா என்ன? குறுக்கமுற்ற கூபகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 31, கான்ட்ராக்ஷன் அப்படின்னா தசை சுருக்கம். ஓகேவா? அதே மாதிரி கான்ட்ராக்சர் அப்படின்னா இழு சுருக்கம் அல்லது முடக்கிருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கன்டியூஷன் அப்படின்னா மூளை கன்றுதல், அதாவது மூளைத்தன்மை வளர்ச்சி இல்லாமையோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தாலோ அதை வந்து கன்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து கன்வர்சன்ட் அப்படின்னா நலம் மீளல் அப்படின்னு அர்த்தம். கன்வர்சன்ட் அப்படின்னா என்ன? நலம் மீளல். அடுத்து கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா ஒடுங்கல் அல்லது குவிதல் அப்படின்னு அர்த்தம். கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஒடுங்கல் அல்லது குவிதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கன்வோல்யூட்டட் அப்படின்னா சுருள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வல்ஷன் அப்படின்னா வலிப்பு அல்லது இசிவு. ஓகேவா? கன்வல்ஷன் அப்படின்னா என்ன? வலிப்பு அல்லது இசிவு. கூலிங் ராஞ்சி அப்படின்னா கூவும் உலரொலி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கூயிங் ராஞ்சி அப்படின்னா என்ன? கூவும் உலரொலி அப்படின்னு அர்த்தம். அடுத்து கார்டு அப்படின்னா வடம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்டு ப்ரொலேப்ஸ் அப்படின்னா நஞ்சு கொடி நழுவுதல். கார்டு ப்ரொலேப்ஸ் அப்படின்னா என்ன? நஞ்சு கொடி நழுவுதல். ஓகேவா? 41 கவனிங்க. கார்டு ஸ்டேஜ் அப்படின்னா தண்டு நிலை. ஓகேவா? கார்டு ஸ்டேஜ் அப்படின்னா தண்டு நிலை. கார்டேட் பெல்விஸ் அப்படின்னா இதய ஒரு கூடகம். கார்டேட் பெல்விஸ் அப்படின்னா என்ன? இதய ஒரு ஊடகம். அடுத்து கோர் அப்படின்னா அகடு உள்ளகம் அப்படின்னு அர்த்தம். கோர் அப்படின்னா என்ன? அகடு உள்ளகம். கோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா அகட்டு நிலைப்புறுதி. ஓகேவா? கோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன? அகட்டு நிலைப்புறுதி. கார்க் அப்படின்னா
தங்கை, அதாவது தக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கார்க் அப்படின்னா என்ன? தக்கை அப்படின்னு அர்த்தம். கார்னில் அப்படின்னா கருவிழிசார். ஓகேவா? கார்னில் அப்படின்னா என்ன? கருவிழிசார். அடுத்து கார்னில் டீஜெனரேஷன் அப்படின்னா கருவிழி சிதைவு. ஓகேவா? கார்னில் டீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? கருவிழி சிதைவு. அடுத்து கார்னில் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னா விழிப்படல மறிவினை. ஓகேவா? கார்னில் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னா விழிப்படல மறிவினை அப்படின்னு அர்த்தம். கொரோனா அப்படின்னா தலைமுடி பகுதி. ஸோ இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கொரோனா கிளாண்டிஸ் அப்படின்னா முகைமுடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொரோனா கிளாண்டிஸ் அப்படின்னா முகைமுடி. ஓகேவா? அடுத்து 51 பாருங்க. கோரோனல் அப்படின்னா நவிரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொரோனல் சுவிச்சூர் அப்படின்னா நவீர பிணையம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொரோனல் சுவிச்சூர் அப்படின்னா நவீர பிணையம். ஓகேவா? அடுத்து கொரோனரி ஆர்டரி அப்படின்னா இதயத்தமனி. கொரோனரி ஆர்டரி அப்படின்னா இதயத்தமனி. கொரோனரி சினஸ் அப்படின்னா இதய பெருஞ்சிரை அப்படின்னு அர்த்தம். கொரோனரி சைனஸ் அப்படின்னா இதய பெருஞ்சிரை. கொரோனரி சல்கஸ் அப்படின்னா இதய குழிவு. ஓகேவா? கொரோனரி சல்கஸ் அப்படின்னா இதய குழிவு. அடுத்து கார்பல் மோனல் அப்படின்னா ஈரல் வலி இதய நோய். அதாவது கார்பல் மோனைல் அப்படின்னா ஈரல் வலி இதய நோய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கார்பஸ் அப்படின்னா மணிக்கட்டு. ஸோ இந்த வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னா அண்டக அகச்சுரப்பி வெள்ளுடல். ஓகேவா? கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னா அண்டக அகச்சுரப்பி வெள்ளுடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கார்பஸ்கில் அப்படின்னா நுண்ணுடல் அல்லது நுண்துகள் அப்படின்னு அர்த்தம். கார்பஸ்கல் அப்படின்னா என்ன? நுண்ணுடல் அல்லது நுண்துகள். ஓகேவா? அடுத்து காரிலேஷன் அப்படின்னா ஒட்டுறவு அல்லது ஒப்புரவு. ஓகேவா? காரிலேஷன் அப்படின்னா என்ன? ஒட்டுறவு அல்லது ஒப்புரவு. ஓகேவா? அடுத்து 61 பாருங்க. கரோஷன் அப்படின்னா கரிமானம் அல்லது வேதி அரிப்பு அப்படின்னு அர்த்தம். கரோஷன் அப்படின்னா என்ன? கரிமானம் அல்லது வேதி அரிப்பு. கார்டெக்ஸ் அப்படின்னா புரணி அல்லது மேலுறை. ஓகேவா? கார்டெக்ஸ் அப்படின்னா என்ன? புரணி அல்லது மேலுறை. கார்டிகல் அப்படின்னா புறப்பகுதி. ஓகே. அடுத்து காஸ்டல் அப்படின்னா விலா எலும்பு சார். அதாவது காஸ்டல் அப்படின்னா என்ன? விலா எலும்பு சார்ந்த அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது போல. ஓகேவா? ஸோ அடுத்து காஸ்டல் மார்ஜின் அப்படின்னா விலா விளம்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ விலா விளம்பு அப்படின்னா காஸ்டல் மார்ஜின். வெறும் காஸ்டல் சொன்னாங்க அப்படின்னா விலா எலும்பு சார், அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, காஸ்டோ டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா விலா குறுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. காஸ்டோ டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா விலா குறுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கோட்டிலெடன்ஸ் அப்படின்னா கதுப்புகள் அல்லது வித்திலைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கோட்டிலெடன்ஸ் அப்படின்னா கதுப்புகள் அல்லது வித்திலைகள். கவுன்சிலிங் அப்படின்னா ஆலோசனையியல். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். காக்ஸா அப்படின்னா இடுப்பு. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து காக்ஸால்கா அப்படின்னா அகன்ற இடுப்பு. ஓகேவா? காக்ஸால்கா அப்படின்னா என்ன? அகன்ற இடுப்பு அப்படின்னு அர்த்தம். 71 பாருங்க. காக்ஸோடோமா அப்படின்னா இடுப்பு மூட்டு திறப்பு. காக்ஸோடோமி அப்படின்னா இடுப்பு மூட்டு திறப்பு. கிராடல் கேப் அப்படின்னா தொட்டில் தொப்பி அப்படின்னு அர்த்தம். கிராடல் கேப் அப்படின்னா என்ன? தொட்டில் தொப்பி. கிரேமியம் அப்படின்னா மண்டையோடு. ஓகேவா? கிராம்ஸ் அப்படின்னா தசை இடுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து கிரானியல் போன் அப்படின்னா கபால எலும்பு. கிரானியல் போன் அப்படின்னா என்ன? கபால எலும்பு. போனி பிளேட்ஸ் அப்படின்னா எலும்பு தகடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. கிரானியல் கெப்பாசிட்டி அப்படின்னா கபால திறன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எல்லா வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரானியல் நெருப்பு அப்படின்னா மூளை நரம்பு. இதுல ஈஸியா எடுத்துடலாம். கிரானியோ சர்ஜரி அப்படின்னா கபால அறுவை. கபாலம்னா அந்த மூளை சிகிச்சை பண்றாங்க இல்லையா? அதான் சொல்றாங்க. அடுத்து கிரானியோ பிளாஸ்டிட்டி அப்படின்னா கபால சீரமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 81 பாருங்க. கிரானியோட்ரோமி அப்படின்னா கபால திறப்பு. இதுவும் அதே மாதிரி வார்த்தை தான், சேமா இருக்கு. கிரானியம் அப்படின்னா கபாலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிரானியம் இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து கிரச் அப்படின்னா மழலையர் காப்பகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி கிரிபிடேஷன் அப்படின்னா நீரொலிகள். ஓகேவா? கிரிபிடேஷன் அப்படின்னா நீரொலிகள். அடுத்து கிரிபிடஸ் அப்படின்னா உரசல் ஒலி. கிரிபிடஸ் அப்படின்னா உரசல் ஒலி. அடுத்து கிரசன்டோ அப்படின்னா ஓங்கு வீச்சு. கிரசன்டோ அப்படின்னா ஓங்கு வீச்சு. கிரஸ்ட் அப்படின்னா முகடு அல்லது தடிப்பு அப்படின்னு அர்த்தம். கிரஸ்ட் அப்படின்னா என்ன? முகடு அல்லது தடிப்பு. அடுத்து கிரிப்ரி ஃபார்ம் அப்படின்னா சல்லடை அப்படின்னு அர்த்தம். கிரிப்ரி ஃபார்ம் அப்படின்னா சல்லடை அப்படின்னு அர்த்தம். கிரிக்கோ தைராய்டு அப்படின்னா மோதிர தைராய்டு. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து கிரிப்ளிங் அப்படின்னா முடக்கி போடுதல். கிரிப்ளிங் அப்படின்னா முடக்கி போடுதல் அப்படின்னு அர்த்தம். 91 கவனிய. கிரவுன் அப்படின்னா பற்சிரகம். ஸோ இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கு. ஏன் அப்படின்னா கிரவுன்ற வார்த்தையை கொடுத்துட்டு மருத்துவ சார்ந்த கலைச்சொல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை. பற்சிகரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து குரூசியேட் அப்படின்னா சிலுவையுறு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? குரூரா அப்படின்னா தண்டுகள். ஓகேவா? குரூரா அப்படின்னா தண்டுகள். கிரஸ் அப்படின்னா காலுறு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரஸ்ட் அப்படின்னா பொறுக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிரட்சஸ் அப்படின்னா ஊன்றுகோள்கள். ஊன்றுகோள்கள் அப்படின்னு அர்த்தம். கிரட்சஸ் அப்படின்னா என்ன? ஊன்றுகோள்கள். அடுத்து கிரையோ சர்ஜரி அப்படின்னா குளிர் அறுவை அப்படின்னு அர்த்தம். கிரையோ சர்ஜரி அப்படின்னா என்ன? குளிர் அறுவை. அடுத்து கிரையோ தெரபி அப்படின்னா குளிர் மருத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கிரையோ சர்ஜரி அப்படின்னா குளிர் அறுவை.
கிரையோதெரப்பி அப்படின்னா குளிர் மருத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கிறிஸ்டல்னா படிகம். ஸோ இந்த வார்த்தை எல்லாமே ஈஸி தான், ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். அடுத்து கிறிஸ்டலைன் லென்ஸ் அப்படின்னா படிக வில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கிறிஸ்டலைன் லென்ஸ் அப்படின்னா படிக வில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 100 பார்த்துட்டோம். 100மே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துலேயே பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் ஒரு 10 வார்த்தை மாதிரி கணக்கு வச்சா கூட 10 நிமிஷத்தில் 100 பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கலைச்சல் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். டெர்மினாலஜி வேர்டை நிறைய தெரியாட்டியும் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போ தான் நினச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ கொடுக்குறதுக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.